நான் வந்து மேடம் இன்வைட் பண்ணிடுவேன். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சந்தோஷ் சார் டீம்ல இருந்து டபுள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் மிஸ்ஸஸ் செல்வி மேம் இன்வைட் பண்ணிக்கிறேன். மேம் வார்ம் வெல்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஜீவிதா மேம். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே உங்களோட கிரேட் ஃபியூச்சருக்கு நான் இப்பவே கங்க்ராச்சுலேட் பண்றேன். சூப்பரா நீங்க வருவீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் லீடர்ஸ். ஐ எம் செல்வி, கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட நான் உண்மையாவே இதுல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் நிறைய வந்து இன்னைக்கு டிப்ஸ் கொடுக்கலான்னு யோசிச்சேன். டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி நான் எப்படி ஜெயிச்சேன். ஏன்னா நம்ம டிப்ஸ் அப்படின்றத நிறைய பேர் எஃபிலையோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை நிறைய பேர் இப்போ நிறைய மோட்டிவேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நிறைய பேர் நம்பர் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அதர் டீம் கூட பேசக்கூடாதுன்ற விஷயம்லாம் இருக்கும். அதனால உண்மையாகவே எனக்கு வந்து மிகப்பெரிய அயன் லேடினா எனக்கு அஜிரா மேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இது வரைக்கும் நான் மேம் கிட்ட பேசினதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2 or 3 டைம்ஸ் மட்டும்தான் நான் இது வரைக்கும் ஃபோன்லேயே பேசியிருக்கேன் மேம் கிட்ட. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா நிறைய எஃபி கான்டாக்ட்ஸ் நிறைய எடுப்பாங்க, நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒரு லேடிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்ல கிரேட் இன்ஸ்பிரேஷன் அவங்க. எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாங்க, மேம் உங்களால் வர முடியுமா அப்படின்ட்டு. நிச்சயமா வரேன் மேம் அப்படின்னு. ஏன்னா யாரை பார்த்து நான் வந்து வியந்து பார்த்தேனோ அவங்க டீமுக்கு என்னை கூப்பிடும் பொழுது இது அவங்க டீம் இல்லை, இது என்னோட டீம், ஆக்சஸோட டீம். எனக்கு எல்லாருமே என்னோட லைஃப் லைன்ஸாகவும் என்னோட அப்ளைன்ஸாகவும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஓகே ஃபைன். இந்த பிஸ்னஸை வந்து இப்போ நிறைய பேர் வந்து எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னா இன்கம் எடுக்கணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த பிஸ்னஸை நான் எடுக்கும் பொழுது என்னோட ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கு, எனக்கு நெட்வொர்க் அப்படின்ற விஷயம்னா என்னன்னே தெரியாது. நான் அதுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு முன்னாடி இது வரைக்கும் நான் எதுவுமே ஆன்லைன்ல புக் பண்ணிலாம் நான் வாங்கினதே கிடையாது. எனக்கு ஆன்லைன் அப்படின்னாலே நான் தள்ளி தான் நிற்பேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆம்பே வெஸ்டேஜ்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் என்கிட்டயே வரமாட்டாங்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி நெட்வொர்க்கை ரொம்ப வெறுத்தவன் நான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து உட்டன் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் மேக்ஸ் ஃபர்னிச்சர் அப்படின்ட்டு வானகரத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா தனியா ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இன்கம் நல்லா சூப்பரா பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் கொரோனா ஸ்டார்ட் ஆகும் பொழுது பிஸ்னஸ் அப்படியே டல்லு. ஒரு 40,000 ரூபாய் வந்து கடையை மூடி வச்சுட்டு நான் வாடகை கொடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஒரு 5ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வாடகை ஒரு 10ஆம் தேதி வாங்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுல வந்து கம்மியா நீ குடும்பம்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு ஜஸ்ட் லேப்டாப்ல அப்படியே எஃபில போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. என்னது இது அப்படின்னு பார்த்து ஒரே வீடியோ மட்டும் தான் வந்துச்சு, எனக்கு தெரியல. ஒரு வீடியோ. ஓகே, நான் ஒரு ஷாப்ஸ் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஒன்று வச்சிருந்தேன். அந்த குரூப்ல போடும்போது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவங்க ஸ்டெல்லா அப்படின்ட்டு, அவங்க விமன் ஸ்டேஷன்ல வந்து போலீஸா இருக்காங்க தாம்பரத்துல. ஜஸ்ட் அவங்களும் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான் பண்ணாங்க. இது மாதிரி ஆக்சஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு, நான் உனக்கு சென்ட் பண்றேன், நீ இதை வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் ஜாயின் பண்ணி 3 years ஆகுது. ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் கூட இது வரைக்கும் அவங்க பண்ணல. என்னோட கிளாஸ்மேட்டு, ஸ்கூல்மேட் அவங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும்தான், ஆக்சஸோட ஒரு வீடியோ மட்டும்தான் சென்ட் பண்ணாங்க. என்கிட்ட வந்து வேற எதையுமே நான் வந்து சொல்லலை. ஜஸ்ட் இன்னொருத்தவங்க கிட்ட நம்பர் கொடுத்து ஃபாலோஅப்ல மட்டும் பண்ண சொன்னாங்க. அவங்க ஃபாலோஅப் மட்டும் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் இவ்வளோ ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, என்னோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்ளைன் வரல, அவங்க அந்த டீமுக்கு போறாங்க, இந்த டீமுக்கு போறாங்க, என் ஃபோன் கால் எடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம், பல பேர் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் ஆணித்தரமா சொல்றேன். ஏன்னா ஒரு நெட்வொர்க்னா என்னன்னே தெரியாது, ஒரு வாசனையே இல்லை, ஆன்லைன்லயும் புக் பண்ணி வாங்கினதும் இல்லை. ஆனா நெட்வொர்க்ல எப்படி என்னால சக்சஸ் பண்ண முடிஞ்சுது, எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது என்னோட பிசினஸ், ஏபிஎஸ் சாரோட பிசினஸ். அவர் கம்பெனிலாம் நான் ஒரு நாள் கூட நான் யோசிச்சதே கிடையாது. இது என்னோட கம்பெனி. என்னோட கம்பெனியில லாபத்தை நான் தான் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த என் மைண்ட்ல கொண்டு வரணும். இத எத்தனை பேரை வந்து நான் மோட்டிவேட்டரா எடுத்துக்கிட்டாலும், எத்தனை பேர் ஸ்பீச்சை நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்தாலும், நான் இங்க சம்பாதிக்க போறது நான் தான் அப்படின்றத நான் முதல்ல அனலைஸ் பண்ணணும்னு யோசிச்சேன்.
அதுக்கப்புறம் என்ன இந்த பிசினஸ்க்குள்ள கூப்பிட்டது டைஅப்காக மட்டும்தான். நான் வந்து இன்கம்காக ஆக்சஸ்க்குள்ள வரல. ஏன்னா எனக்கு தெரியல இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னை கூப்பிட்டு பார்த்துட்டு, இல்ல மேம் நீங்க வந்து ஃபர்னிச்சர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பிசினஸை இந்த டைஅப் வைக்கலாம் அப்படின்னு தான் என்னை கூப்பிட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா ஒரு 10 கடையில நான் கொடுக்குறேன்னா என் ப்ராடக்ட் சேல் ஆகுது, நல்லா போகுது. ஆனா இன்கம் வந்து போய் நம்ம பேமெண்ட்னு போய் நிற்கும் பொழுது நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, ரொம்ப லேட்டா தருவாங்க. இப்படிலாம் போகணுமா, ஒரே கடை ரேட்டு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்துலதான் நான் ஆக்சஸ்க்குள்ள உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சர்டிபிகேட்ஸ், அப்பெல்லாம் டின் சர்டிபிகேட்ல இருந்து எல்லா சர்டிபிகேட்ஸுமே கம்பெனிக்கு எடுத்துட்டு வந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. அட கடவுளே, நம்ம என்ன இவ்வளவு ஒரு முட்டாளா இருந்திருக்கோம், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம வருவோம், எப்படி சாரை மீட் பண்ணுவோம், நம்ம சர்டிபிகேட்ஸ் கம்பெனியோட சர்டிபிகேட்ஸ் பிளான் எல்லாமே கொடுப்போம், சார் நம்ம சேர்த்துப்பாங்க, உள்ள உடனே போய் நம்ம டைப் வச்சு பிசினஸ் பண்ணலாம், இப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க ரொம்ப சேடு, ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு ஒரு 3 months நான் பிசினஸே பண்ணல. 3 months நான் பண்ணல. ஆனா இப்ப ஒவ்வொரு நாளும் அதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த 3 மாசம் என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சோம், இங்க ஒண்ணு நடக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்ல இது சரி வராது, இதுல நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இது எதுவும் கேள்விப்பட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை, இது என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு, வேண்டாம் நம்மளுக்கு, நம்ம பர்னிச்சரே நம்ம பார்க்கலாம், இது வேண்டாம் அப்படின்ட்டு நான் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க. நிறைய பேர் அதே மாதிரி எப்பவுமே சனிக்கிழமை தான் எனக்கு அதிக கால்ஸ் மீட்டிங்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா சாட்டர்டே தான் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 இருந்து 50,000 நான் ரெடி பண்ணணும் ஆளுங்களுக்கு. அவங்க 1 week ஃபுல்லா ஒர்க் பண்றவங்க சாட்டர்டே தான் சேலரி வாங்குவாங்க நம்ம கிட்ட லேபர்ஸ். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு தான் மீட்டிங்னு கூப்பிடுவாங்க, ஹெட் ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு வாங்கன்னு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். தயவு செஞ்சு, நான் நிறைய எல்லாம் திட்டிருக்கேன். என்னன்னா, நீங்க என்ன சேர்த்துட்டீங்கல்ல, உங்களுக்கு இன்கம் வந்துருச்சு இல்ல, என்னை விட்டுடுங்க, என்னால முடியாது, பண்ண மாட்டேன்னா என்னை விட்டுடுங்களா, ஏன் இது மாதிரிலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டுலாம் ரொம்ப சத்தம் போடுவேன், ரொம்ப கத்துவேன். அப்ப கூட வந்து, இல்ல மேம் நீங்க வாங்க பண்ணலாம், இல்ல என்னால முடியாது, ரொம்ப வெறுத்தேன். எப்படின்னா, சந்தோஷ் சார்கிட்டே போயிட்டு பேசுவேன், சார் எனக்கு எதுக்கு இவ்வளோ கால்ஸ், சாரே கால் பண்ணுவாரு, என்னை விட்டுடுங்க, எனக்கு வேண்டாம், இல்ல மேம் நீங்க வாங்க. உண்மையாவே இங்க வந்து நான் மிகப்பெரிய ஒரு விஷயமா, எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமா நான் பாக்குறது விபி சந்தோஷ் சார் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இங்க இல்லை. ஏன்னா எனக்கும் சாருக்கும் நடுவுல நிறைய அப்ளைன்ஸ் இருக்காங்க. ஆனா என்ன கைட் பண்ணி கொண்டு போறது சந்தோஷ் சார் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த பிசினஸ் இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஏன் இவ்வளவு ஒரு அழுத்த திருத்தமா சொல்றேன்னா, இதுல நிறைய விஷயங்கள் ஆப்டரும் இருக்கு. ஒரு நெட்வொர்க்கே தெரியாத ஒரு பொண்ணு, பிசினஸ்னா என்னன்னே தெரியல, அந்த ரெஃபரல்னா என்ன, இன்கம்னா என்ன, பேர் மேட்ச்னா பீப்புள் ஓரியன்ட் பிசினஸா, ஃபர்னிச்சர் நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா நாத்துப்படி ஃபுல் ஒர்க் எல்லாத்தையும் நான் மரத்துல இருந்து பிளைவுட்ல இருந்து ஒரு மரத்தை மோந்தே அது என்ன மரன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அவ்வளோ அதுல நான் இன்வால்வ்மெண்ட் இருந்துட்டு எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து அங்க மீட்டிங்லேயே வந்து ஹெட் ஆஃப் மீட்டிங் வைப்பாங்க. அப்பவே வந்து எல்லாரும் எதிர்க்கும் கேள்வி கேட்பேன், எல்லாரும் எதிர்க்கும் பேசுவேன். அப்பயே சந்தோஷம் சொல்லுவாங்க, மேம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு ஏதாவதுன்னா வாங்க மேம் நம்ம ரூம்ல உட்காந்து பேசுவோம் மேம் அப்படின்லாம் கேட்பாரு. இல்ல சார் எனக்கு எல்லாமே பட்டுன்னு கேட்டுருணும், நான் மனசுல கரெக்ட் மேம், நம்ம தனியா பேசுவோம் வாங்க, உன்னான டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 3 மாசம் என்னோட இன்கம் நின்று போச்சு, என்னடா இது, இந்த 3 மாசம் நான் வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயத்த நான் பண்ணிட்டேனே அப்படின்னு இப்போ ஒவ்வொரு நாளுமே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு ஃபர்னிச்சரை ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்ல ரொம்ப நல்ல பீக்ல போயிட்டு இருந்த நான் இன்னைக்கு என்னோட ஆக்சஸ் தான் உலகம், என் ஆக்சஸ் என்னை காப்பாத்தும், என்னோட ஆக்சஸ் நான் கூட்டிட்டு வந்த நபர்களையும் காப்பாற்ற வைக்கும் அப்படின்னுட்டு இன்னைக்கு என்னோட ஃபர்னிச்சர் ஃபேக்டரியவே க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் டைமா நான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்னிச்சரையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, டீம் முழுக்க டீமுக்காக மட்டும்தான். ஏன்னா டீம் நம்மளை நம்பிதான் ஃபர்ஸ்ட் ஐடி போட்டிருக்காங்க, 2வது தான் கம்பெனி. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசுறதுல அவங்க புரிஞ்சு நம்ம கிட்ட ஐடி போடுறாங்க. இன்னும் நிறைய பேர் என்கிட்ட ஐடி போட்ட இன்னும் 90% இன்னும் கம்பெனிக்கெல்லாம் வரவே இல்லை. கம்பெனி ஏன்னா நம்ம மேல உள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை மட்டும், அவங்கள ஜெயிக்க வச்சிருவோன்ற நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம கொண்டு வரணும், அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்கணும், இவ்வளவுதான். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் ஆகணும். நம்ம கிளியர் ஆகிட்டு
நான் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஒரு கம்பெனி அதே மாதிரி எதையுமே நம்ம வந்து கோர் லீடர் ஆயிடுவோமா, இடி ஆயிடுவோமா, சிஇடி ஆயிடுமா, விபி ஆயிடுமா, எஃப்டி ஆயிடுமா, இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணா நிச்சயமா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. 1% கூட நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்மளோட வேலைகளை ரெகுலரா, உங்களோட ஒர்க்கை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். அதே மாதிரி தொடர் முயற்சி தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்ப போனேன். அதே மாதிரி எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு நம்மளோட பிசினஸ நான் சொல்றேன். ஒரு கிளைண்ட்டை நீங்க மீட் பண்றீங்க, ஒருத்தட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, முதல்ல நான் ஜாயின் பண்ணேன், இவ்வளவு இன்கம் எடுத்தேன், 600 இருந்து 60,000 சூப்பர், என் டீம்ல இத்தனை பேர் கார் ஆச்சு, வீடு ஆச்சு. தயவு செஞ்சு இது எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா புதுசா வர நபர்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு நம்ம இவ்வளவு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்க பயந்தே ஓடி போயிடுவாங்க. அதனால இது எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணாதீங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கிளியரா பக்காவா பிளான் பிரசன்டேஷன். ஏனோ தானோ அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஆள் பாதி ஆளே பாதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 3 பேர் போறீங்க, இல்ல ஒரு 2 பேர் போறீங்க அப்படின்னா முன்னாடியே டிசைட் பண்ணிடுங்க. ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போகும்பொழுது, நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன், நீங்க வந்து பிளான் கொடுங்க, நீங்க க்ளோசிங் கொடுங்க அப்படின்ட்டு வெளியவே நீங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளைண்ட்டை போய் மீட் பண்ண போங்க. அங்க போய் அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு நீ பேசு, நீ பேசு, நீ சொல்லு அப்படின்ற விஷயத்த கிளைண்ட்டுக்கு எதிர்க்க நீங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி அங்க நீங்க இப்ப நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். மேபி ஒரு நாப்கின் வீடியோவே இருக்கட்டுமே, நம்ம ஒரு 1000 முறை அந்த நாப்கின் வீடியோவை நம்ம பார்த்திருப்போம். அங்க போய் உட்காந்துக்கிட்டு அந்த நாப்கின் வீடியோவை நம்ம கிளைண்ட் கிட்ட காமிக்கும் பொழுது, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஏனதானாவோ, இல்ல அங்க வந்து நீங்க உங்களோட போனை பார்த்துட்டு இருக்கிறதோ, போன் பேசுறதோ பண்ணாதீங்க. நீங்களும் அப்பதான் கிளைண்ட் கூட புதுசா இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னுட்டு, புதுசா நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அவங்க கூடவே அப்படின்ட்டு நீங்களும் புதுசா ஒரு ஆச்சரியத்தோட அவங்க கூட நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான கால்ஸ் இருக்கு, ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க எல்லாமே வெளியிலவே பேசிட்டு போயிடுங்க. அதே மாதிரி போனை வைப்ரேட்ல வச்சிருங்க. அங்க போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஏன்னா இது நம்மளோட தொழில், நம்ம தொழிலுக்கு நம்ம தான் மதிப்பு கொடுக்கணும். அதனால நீங்க அங்க போகும்போது போனை முக்கியமான கால்ஸா நீங்க வெளியவே பேசிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் வீட்டுக்கு போங்க. மீட்டிங்ஸ் அவங்க வீட்டுல இருந்து வெளியில வர வரைக்கும் நீங்க எந்த போனையோ வாட்ஸ்அப்பையோ மெசேஜையோ நோண்டிட்டு இருக்க கூடாது. ஏன்னா கிளைண்ட் அவங்க இன்னொருத்தர் தானே பேசுறாங்க, நம்ம க்ளோசிங் தானே கொடுக்க போறோம், பரவாயில்ல அப்படின்ட்டுலாம் இருக்காதீங்க. அந்த 3 பேருமே அந்த கிளைண்ட் கூட சேர்ந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் 3 பேருமே ரிப்பீட்டடா பேசாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் நீங்க இங்க பாயிண்ட் அவுட்லாம் நோட் பண்ணி எடுத்துட்டு போங்க. நோட் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க எல்லார் வீட்லயுமே நிச்சயமா ஒரு நோட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கும். நீங்க கொடுக்குற விஷயங்கள் இன்கம் பிளான அவங்க வீட்டுல அவங்க கிட்ட நோட்டு வாங்கி அவங்க நோட்ல ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், கம்பெனியோட நேம், அப்புறம் உங்க நேம், உங்க லீடர் ஃபோன் நம்பர், ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு இன்கம் பிளான் கொடுங்க. ஆனா நிறைய லீடர்ஸ் நான் நிறைய பேரை பாக்குறேன், என்னன்னா இவங்களே டைரி எடுத்துட்டு போறாங்க, இவங்களே எழுதுறாங்க, இவங்களே காமிக்கிறாங்க, இவங்களே அதை திருப்பி எடுத்துட்டு வந்துறாங்க. திருப்பி அவங்க ஏன்னா இப்ப போனவங்க எல்லார் வீட்லயும் யாருமே ஈஸியா டிசைட் பண்ணல. ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் வரட்டும், ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னங்க வந்தாங்க போனாங்க, ஏதோ காசு கட்டணுமானோ பொருள் கொடுப்பாங்க, போடி வேலையை பாருடி, எல்லாம் ஏமாத்தி நிற்கிறாங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப இந்த இன்கம் பிளான் நீங்க கொடுக்கும் பொழுது அவங்க என்ன கொடுத்துட்டு போனாங்க, கொடுத்தாங்களா சொன்னாங்கன்னா சும்மா இன்னைக்கு பார்க்கலனாலும் 2 டேஸ்க்கு அப்புறம் கூட அவங்க ஃப்ரீயா இருக்கும் போது பார்ப்பாங்க. அதனால எப்பவுமே அவங்க வீட்டுல நோட்டு வாங்கி அதுல பிளானை கொடுத்துட்டு அதுல உங்க விசிட்டிங் கார்டு மேபி இருந்துச்சுன்னா விசிட்டிங் கார்டையும் நீங்க கொடுத்துட்டு வாங்க. இந்த விஷயத்த நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்பவுமே கிளியரா சூப்பரா நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இப்போ நீங்க தப்பா சொல்றீங்க அப்படி இப்போ ஒண்ணு சிம்பிளா வந்து ஒரு 4-7 இப்போ வந்து ட்ரெஸ் இது மாத்திட்டாங்க, உங்களுக்கு தெரியும் 4-6 வந்து ட்ரெஸ் கிட்ட 4850 மேபி அங்க 4-6 நீங்க வந்து அங்க வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க அங்க வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா கிளைண்ட்டுக்கு தெரியாது. அப்ப நீங்க உங்க லீடர் அவங்க சொல்லணும்னா இவங்களுக்கே ஒன்றும் தெரியல, இவங்களே ஏதோ மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அங்க வந்து வரும். அதனால அது தப்பு அவங்க பண்றாங்களா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும், கிளைண்ட்டுக்கு தெரியாது. வெளியே வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கமா, இனிமே அதை பண்ணாத அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வைங்க. அதுக்கப்புறம் உள்ள ஜாயினிங்ல வராங்களா, ஒரு 3 விஷயம் நிச்சயமா நீங்க கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்ற விஷயத்த ஒரு 3 விஷயத்த அவங்க கிட்ட பதிவு பண்ணுங்க. அந்த 3 விஷயம் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு மேல நீங்க மிகப்பெரிய கிரேட் லீடரா வருவீங்க அப்படின்றத சொல்லுங்க.
முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஜூம் மீட்டிங்ஸ். ஏர்லி மார்னிங் 4 o'clockல இருந்து நம்ம டீம் மீட்டிங்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு எப்படி நைட்டு 10 ஆயிடுது, எப்படியோ ஒரு 5 or 6 மீட்டிங்ஸ் டெய்லி ரெகுலரா இருக்கு. இதுல நீங்க ஃபுல்லாவே அட்டன் பண்றதா இருந்தா அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒரு 2 மீட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும் எது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்ட்டு, அந்த 2 மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்றது நீங்க அப்படியே பெட்ரூம்ல உட்காந்து கதவெல்லாம் சாத்திட்டுலாம் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. நீங்க ஜஸ்ட் ஹால்லே உட்காந்து கூட என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க ஜஸ்ட் ஒரு நோட் பென் எடுத்து, ஒரு ஜூம் மீட்டிங்ஸ்குள்ள நீங்க இன்வைட் பண்றீங்கன்னா நிச்சயமா நோட் பென் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஏன்னா இந்த காதுல வாங்கிக்கிட்டு இந்த காதுல விடுறதுக்கு நம்ம லீடர் இதை கனெக்ட் பண்ணல. ஏன்னா இப்ப உங்க லீடர் வந்து மகாராஷ்டிரால இருக்காங்க. இப்ப அவங்க இருந்தும் அவங்க கனெக்ட் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கும் 1008 வேலைகள் இருக்கும், ரிலேஷன் இல்ல வேற பர்சனல் ஒர்க்கு போயிருப்பாங்க. ஆனா என் டீம் ஜெயிக்கணும், என் டீம் இன்கம் எடுக்கணும் அப்படின்னுட்டு ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அப்போ நம்ம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடாம நோட் பண்ணி எடுத்து ஏன் இந்த மாதிரி வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்றாங்க, எதுக்கு வந்து அவங்க சக்சஸ் ஸ்டோரியை ஷேர் பண்றாங்க, அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க என்ன சந்தோஷ் சார் சொல்வாரு, மேம் நீங்க ஒன்னும் மீட்டிங்லாம் அட்டன் பண்ண வேணாம், ஃபீல்டுக்கு போங்க, நீங்க எதுக்கு மீட்டிங்ல வருங்க. ஆனா இன்னமும் இப்போ லாஸ்ட் வீக் கூட எனக்கு சந்தோஷ் சார் வந்து மீட்டிங் வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஆனா நான் அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணேன்னா ஈவினிங் வரேன் சார். ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் பார்த்தா அன்னைக்கு ஹரி சாரும் வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நிச்சயமா நம்ம வந்து சீரியாச்சு, நம்மளுக்கு என்ன தேவை, நம்மலாம் வந்து ஒரு மீட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் அட்டன் பண்ணணுமா, நான்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸ் போகணுமா, நான் அப்படி கிடையவே கிடையாது. இன்னமும் நாங்களும் லேர்னிங்ல தான் இருக்கோம். இன்னமும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு லீடர்ஸ் கிட்ட அப்ளைன் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க கிட்ட கூட நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க கத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங்ஸ் ரெகுலரா அட்டன் பண்ண சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம் ஸ்டேட்டஸ். ஏன்னா இதை முழுக்க முழுக்க ஆப் ப்ரொமோஷன் தான்மா, விளம்பரம் தான். அதனால நீ எவ்வளவு வேணா உனக்கு என்ன வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கோ, அது கூட நீ வந்து ஆக்சஸோடது நான் அனுப்புறேம்மா, குரூப்ல வந்து உன்னை ஜாயின் பண்ண வைப்பாங்க. அந்த குரூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாமே வரும், சம்பாதிச்சவங்க சாதிச்சவங்க எல்லாரோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வைமா, வச்சுட்டு அதுல வந்து கேட்கறவங்க கிட்ட என்னோட நம்பர்லாம் ஷேர் பண்ணு அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. ரெகுலரா டெய்லி ஸ்டேட்டஸ். அதே மாதிரி நேம் லிஸ்ட். நான் சொல்றத ஒரு 3 மாசம் நான் உனக்கு வந்து ரெகுலரா இன்கம் வேணுமா, நான் சொல்றத இந்த 3 விஷயத்த மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. உங்க எதிர்த்த வீட்டுல பக்கத்து வீட்டுல ரிலேஷன்ஸ், நெய்பர்ஸ், ஃபேமிலி, இது எல்லாமே ஒவ்வொரு நேம் லிஸ்டா வந்து எடுத்து உங்க லீடர்ஸ் கிட்ட போய் உட்காருங்க. உண்மையாவே அப்ளைன் இல்லை இந்த பிசினஸ்ல அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். என்ன வேணா இருக்கட்டும், இப்ப அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம பசங்களை நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்கள ஒரு அம்மான்ற ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம்னா அடிப்போம் உதைப்போம். ஆனா அதே விஷயத்த அப்பா செஞ்சாங்கன்னா திட்டுவோம். இதேதான் நம்மளோட லைஃப் லைன்ஸ். குழந்தைங்களை அடிக்கிறோம், குழந்தைங்களை பிடிக்காமலாம் இல்ல, அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தணும், அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி நம்ம லைஃப் லைன்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். அவங்களுக்கு உடனே இப்ப நம்ம உடனே வந்துட்டோமா பிசினஸ்ல, முதல்ல இப்போ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, போன உடனே அவங்க ஐடி போட்டுருணும், போன உடனே உங்க காசை கொடுத்துடணும். எப்படி கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை யோசிங்க. நான் சொன்ன உடனே வந்தனா, நான் சொன்ன உடனே ஐடி போட்டனா, நான் சொன்ன உடனே பிசினஸ் எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ஹெட் ஆஃபீஸ் மீட்டிங்கு, பிரான்ச் ஆஃபீஸ் மீட்டிங்கு, ஜூம் மீட்டிங்ஸ், ஸ்டேட்டஸ், நேம் லிஸ்ட், ப்ரொமோஷன், இதெல்லாம் நான் பண்ணனா? எப்பவுமே நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை நம்ம பண்ணிடணும். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் இந்த வாரம் இன்கம் எடு அப்படின்னா அதை நான் எடுத்துருக்கணும். நான் எதுவுமே செய்யாம நான் வந்து என்னோட சந்தோஷரை வந்து 7 ஐடி பண்ணாரு, அப்புறம் 9 ஐடி பண்ணாங்க, இப்ப நெக்ஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது என் டீமுக்கு நல்லதே இல்லை. ஏன்னா என் டீமுக்கு மோட்டிவேட்டர் நான் தான். நீ என்ன பண்ணன்னு என்ன அவங்க கேட்பாங்க. யார் பண்ணாரு, ஓகே மேம் அவங்க விபி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அதனாலதான் மேம் அந்த இடத்துல இருக்காங்க, சீனியர் விபியா இருக்காங்க. நீங்க என்ன மேம் பண்ணீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? ஏன்னா நம்ம காமிக்கிற ஆட்கள், நம்ம பேசுற ஆட்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. அப்போ இந்த மேடம் ஸ்டேட்டஸ்னா வைக்கிறாங்க, இந்த மேடம் இன்கம்னா எடுக்கிறாங்க அப்படின்றத எல்லாருமே கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டீமுக்கு பெஸ்ட் மோட்டிவேட்டர் நம்ம மட்டும்தான். நம்ம ஒரு விஷயம் டீம் கிட்ட சொல்றோம் அப்படின்னா அதை முதல்ல நம்ம செஞ்சு முடிச்சிடணும். நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டீம் அதை வந்து சொல்ல வைக்கணும். உங்க கீழே கோர் லீடர்ஸ், இடிஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ரெகுலரா என்ன பண்ணணும்? டார்கெட், கம்பெனில டார்கெட் கிடையாது. ஆனா நம்ம மனசுக்குள்ள நம்ம டார்கெட்டை நிச்சயமா பிக்ஸ் பண்ணணும். இந்த வாரம் 10,000 ரூபாய், அதுல நீங்க ஸ்கிப் ஆகவே கூடாது.
பாத்துக்கலாம், இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க. அப்ப மத்தவங்களுக்கு எப்படி ஐடி கரெக்ட் ஆகுது அதை யோசிக்கணும். இப்ப நீங்க போய் கேக்குறீங்க, கேட்கும் பொழுது ஊருக்கு போயிருக்காங்கம்மா, ஊர்ல வந்திருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எஸ் ரைட், 100% டேம் ஷுவர் தான். ஆனா மத்தவங்களுக்கு எப்படி ஐடி கரெக்ட் ஆகுது, அது ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க. இதை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால வந்து ஈஸியா ஐடி வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி இப்ப லேடிஸ்க்கு ஜஸ்ட்லிப், யாக்கை பிராண்ட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. வேற எதுவுமே இப்போ டிசம்பர் முன்னாடி வரைக்குமே என்னோட நிலைமை என்ன அப்படின்னா, நான் வெறும் 3.5 தான் எடுத்தேன். 3.5 எல்லாமே 15 ஐடி தான். 15 ஐடி எடுத்தேன். அதுக்கப்புறம் டைமண்ட் ஷோகேஸ் வச்சாங்க, வச்சு 15 வந்து 7 ஆக்கிட்டு சொல்லிட்டாங்க. அப்பவே இளங்கண்ண RSM அண்ணா கூப்பிட்டு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீ பாட்டுக்கு 15 ஐடி எடுத்துட்டு போயினே இருக்கிற, உனக்காகத்தான் நான் மாத்துனேனே 7 ஐடி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏன்னா இப்படி பண்றீங்க, உன்னால 15 8 எடுக்க முடியுது இல்ல அப்படின்னாரு. ஆமாண்ணா, ஆனா எப்படின்னா, இல்ல 7 ஐடி எடுத்துன்னு 8 லெக் மட்டும் அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு போதும், வேணாம் 16 லெக்கு. சரி ஓகேண்ணா. அதுக்கப்புறம் டிசம்பர் 3.5 எடுத்தாங்க. உண்மையாவே நான் யோசிச்ச ஒரே விஷயம் அவ்வளவுதான் நானு. ஏன்னா டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நான் ஒரு ஒரு ப்ராடக்ட் கிட்ட கூட நான் எடுக்கவே இல்லை. ஒரு ப்ராடக்ட் கிட்ட கூட எல்லாமே 3.5 52,500 24,500 52,500 24,500 இந்த ரெண்டு தான் நான் எடுத்தனே தவிர அதுல ஒரு மளிகை சாமானோ ட்ரெஸ் எதுவுமே டிசம்பர் 3 இயர்ஸாவே நான் எடுத்த விஷயம் எல்லாமே இதுதான். அப்ப எனக்கு வந்து ஜனவரியில பிசினஸ் வந்து புதுசா இருந்தது. என்னால எவ்வளவோ நான் போராடுறேன், முடியல. திருப்பி எப்பவுமே எப்ப எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே நம்ம கம்பெனில தான் ரெகுலரா கிராசரி வாங்கிட்டு இருக்கேன். ரெகுலரா இப்ப போன வாரம் கூட போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அது என்னோட கடை, முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது என்னோட கடை, என்னோட கடையில நானே வாங்கலைன்னா மத்தவங்க யார் வாங்குவாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் யோசிச்சு ஒரு 3 வருஷமா நம்ம கடையில தான் கிராசரியை நான் ரெகுலரா மாசம் சொல்றதை விட வாரமே வந்து போகும்போது எல்லாமே நான் எப்பவுமே வண்டியில தான் போவேன். போகும்போது வண்டியிலேயே நான் வாங்கிட்டு வந்துருவேன். அப்போ சொன்ன RSM நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சிலிமா இது மாதிரி வந்து 15 ஐடி 7 ஐடி எடுத்தல. ஆமா எடுத்தேன்னா, இந்த 7 ஐடிய இப்போ ஒன்னால நீ 7 ஐடி கூட எடுக்க வேணாம், ஒரு 3 ஐடி ப்ராடக்ட் ஆயிட. ஏன் அதுல இருந்து இதுல மாற முடிஞ்ச ஒன்னால 3.5ல இருந்து கிட்டு மாற முடியாதா? நான் நிச்சயமா முடியாது அப்படின்னு. உனக்கோசரம் தான் இதையும் மாத்தினேன்னு. நான் சும்மா சொல்லாதீங்கண்ணா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு ஐடி 3 ஐடி, ஏன்னா என் டீம் ஒரு ஐடி 3 ஐடி நான் எடுத்ததே இல்லை, எடுக்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்கள ஜெயிக்க வைக்கதான் நம்ம வந்திருக்கோம். ஒரு ஐடி போட்டா 2 லெக், 3 ஐடி போட்டா 4 லெக். ஆனா அவங்களுக்கு நம்ம டபுள் இட்டு, ட்ரிபிள் இட்டு, 4 இட்ட நம்ம ஜெயிக்க வைக்கணும். அப்போ நம்ம வந்து 7 ஐடி 15 ஐடி அப்படி போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்கம் அதிகமா வரும், அவங்களுக்கு கம்மியா வரும். ஏன்னா ஜெயிக்க வந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து பத்தாது அப்படின்றதுனால அவங்கள எப்படியாவது 7 15 கூட்டு வந்து அவங்க ஜெயிக்க வச்சிருவோம். இதுதான் ஏன்னா வந்தவங்களை முதல்ல வந்து புது புது ஐடிஸா போறதை விட வந்தவங்களை ஜெயிக்க வைங்க, வந்தவங்களை சம்பாதிக்க வைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. முதல்ல அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயமா யோசிங்க. 5 விரலும் ஒன்னா இருக்கா? ஒருத்தவங்க சாந்தமா இருப்பாங்க, ஒருத்தவங்க கோவப்படுவாங்க, ஒருத்தவங்க சும்மாவே டென்ஷன் ஆவாங்க, ஒருத்தவங்க வந்து அவங்க அந்த டீம் போயிட்டாங்க, இவங்க கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க, நான் அந்த டீம் போயிட்டாங்க, எனக்கு வரவே இல்லை, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை அப்படின்னா நிச்சயமா நம்மளால பிசினஸ் வந்து பண்ணவே முடியாது. அதனால முதல்ல நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்றது என்னன்னா, தோல்வியை ஏத்துக்கோங்க. ரிஜெக்ஷன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரிஜெக்ஷன்ஸ் வருதோ உங்க சக்சஸ் உங்ககிட்ட இருக்குன்றத மட்டும் யோசிங்க. அதனால பிசினஸ்ல நல்லது அப்படின்றத விட நீங்க உள்ள போயிட்டு எடி போட்ட சூப்பர் செம்ம இன்கம், டபுள் இட்டு, ட்ரிபிள் இட்டு, 4 இட்டு ரைட்டு வாரன், அது எப்படின்னு எடுக்க முடியும்? அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி உங்களால பண்ண முடியும், எப்படி உங்களால எடுக்க வைக்க முடியும்? 7 ஐடி போட்டா 1000 இன்கம் வந்துடும். ஓகே, எத்தனை பேரை இறக்கணும், எவ்வளவு இன்கம், வீக்லி என்ன வேணும், முதல்ல அவங்களோட தேவை என்ன? அவங்க ஐடி போடுறாங்களா, உட்காருங்க, அவங்க நோட்லயே எடுங்க. உனக்கு வந்து இந்த டிசம்பர் 24 வந்து இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்துல உனக்கு என்னெல்லாம் வந்து மேபி இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கடன் வாங்கியிருக்கேன், இல்ல தண்டல் வாங்கியிருக்கேன், இல்ல மகளிர் வாங்கியிருக்கேன், இல்ல லோன் வாங்கியிருக்கேன், இல்ல ஜுவல் வச்சிருக்கேன், இல்ல நான் சொந்த வீடு வாங்கணும், இல்ல வீடு கட்டணும். இதுல ஏதாவது ஒரு விஷயத்த பிக்ஸ் பண்ணுங்க. இந்த 6 மாசம் உனக்கு நான் பிளான கொடுக்குறேன், நான் சொல்றதை என் கூட டிராவல் பண்ணு, அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண, வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஏன்னா இலக்கு இல்லாம, டார்கெட் இல்லாம நெட்வொர்க்ல நம்மளால டிராவல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் பார்ட் டைம் இருப்பீங்க,
நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க பார்ட் டைமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கீழே வந்தவங்க நிறைய பேர் ஃபுல் டைமரா இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு வகையான பாசிவ் இன்கம். ஆனா அவங்களுக்கு முழுக்க முழுக்க இதான் ஃபுல் இன்கமா இருப்பாங்க. அதனால கச்சா முச்சான்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் எடுத்து போகாதீங்க. கிளியரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 1 வீக் என்னோட அப்பாயின்மெண்ட். சண்டே உட்காந்தேன்னா மண்டே டு சாட்டர்டே ஒவ்வொரு டீமுக்கும் இந்தந்த நாள் இந்தந்த டீம் அப்பாயின்மெண்ட்ஸ் ரெகுலரா கொடுத்தே ஆகணும். 1 to 1 கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 to 1 இருந்தா கூட நான் வரேன் கூட டிராவல் பண்ண. அதே மாதிரி ரெகுலரா அப்ளைன் லைஃப் லைன் கனெக்ட் இருக்கணும். என் அப்ளைன் அப்படி பண்ணிட்டாங்க, என் அப்ளைன் இப்படி பண்ணிட்டாங்க, இதை போய் நம்ம அதர் டீம்ல சொல்றது, அங்க நம்ம யாருக்கிட்ட போய் சொன்னாலும் அம்மன் சொல்லி பிரோஜனமே கிடையாது. உங்க அப்ளைன், உங்க அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பாவை பத்தி நீங்க தப்பா சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்க அம்மா அப்பாவை பத்தி யோசிக்க மாட்டாங்க, உங்களை பத்தி யோசிப்பாங்க. உங்களை பத்தி 4 பேர்கிட்ட 4 விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணியதெல்லாம் வாழ்க்கை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்ளைன் கால் பண்ணலையே, அப்ளைன் பேசலையே அப்படின்றத தாண்டி நீங்க அப்ளைனுக்கு ரெகுலரா ஐடி வந்துச்சா, அப்பாயின்மெண்ட் வந்துச்சா, மீட்டிங் வந்துச்சா, இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. நம்ம எப்படி பேசுறது? கிடையவே கிடையாது. இதெல்லாமே எதுக்கு கேட்கறாங்கன்னா உங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் கேட்கறாங்க. ரெகுலரா நார்மலா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நட்போட இருங்க. இப்போ நான் என்னோட டீமுக்கு நான் போறேன் அப்படின்னா டீல இருந்து காஃபில இருந்து ஒரு லஞ்ச் டைமுக்குன்னு போயிட்டேன்னா சாப்பாடுல இருந்து டீம்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே என் வயிறை ஃபுல்லாக்கி தான் அனுப்புவாங்க. இது மாதிரி டீம் கிட்ட ஒன்றிணைஞ்சு பழகுங்க. ஐயோ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்றத உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்துட்டாலும் நீங்க லீடர், நீங்க தான் லீடர், நீங்க தான் அப்ளைன். அப்போ உங்களை நம்பி அவங்க வந்திருக்காங்கன்னா உசுரை கொடுத்தது தயவு செஞ்சு ஜெயிக்க வச்சிருங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், என் வீட்டுல இருக்கவங்கள கூட நம்ம நிறைய பேர் நம்ம நம்ப மாட்டாங்க. ஆனா நம்மளை நம்பி ஒரு சில ஜீவன்கள் வருவாங்கல்ல, அவங்கள ஜெயிக்க வச்சிருங்க. உண்மையே இது வந்து மிகப்பெரிய போதை. உலகத்திலே வந்து ஒருத்தரை ஜெயிக்க வச்சு நம்ம ஜெயிக்கிறது வந்து மிகப்பெரிய போதை. இந்த போதையை மட்டும் நீங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்க ரசிச்சு ருசிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை விடவே விடாது. ஏன்னா அவங்க அவங்க உங்களை நம்பிதான் வந்திருக்காங்க. அப்போ நம்ம இவங்க கையை பிடிச்சா நம்ம ஜெயிக்க வச்சிருவாங்க. இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணாது. அதே மாதிரி டீம் கிட்ட சண்டை போடுறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, நான் கூப்பிட்டு பார்த்தேன், நான் கால் பண்ணி பார்த்தேன். எஸ் நடக்கும். நம்ம வந்து மிஷின் கூட பிசினஸ் பண்ணல, பீப்புள் ஓரியன்ட் மக்கள் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உண்மையாவே நம்மளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும், கோபம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், திட்டணும், சண்டை போடணும், அடிக்கணும், எல்லாமே தோணும். ஆனா நம்மளை நம்பி வந்திருக்காங்க. எல்லாமே பொறுமை, எல்லாமே புரியும். பொறுமையா எல்லாமே நம்ம வந்து புரிய வைக்கலாம். நம்மளுக்கு முதல்ல உடனே புரிஞ்சுதா, நம்ம உடனே சொல்றதெல்லாம் கேட்டோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம யோசிப்போம். அதே மாதிரி நிறைய நிறைய ஆஃபர் கம்பெனிலேயே ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுவும் இல்லாம நிறைய பேர் இப்ப அஜிரா மேம்லாம் நான் பார்த்தேன்னா ரெகுலரா வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அவங்களால முடியுது? எஸ், சிறந்த லீடருக்கு உண்டான அடையாளமே ஆஃபர் தான். ஏன்னா ஒரு 100 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னை நம்பி வந்த என்னோட பசங்களுக்கு 25 ரூபாய் நான் தாராளமா செலவு பண்ணலாம். நான்லாம் என் டீமுக்கு வாரம் ஆஃபர் கொடுத்தேன். வாரம் வீக்லி. ஏன்னா நான் அதே மாதிரி எனக்கு அவங்க கொடுப்பாங்களா, இவங்க கொடுப்பாங்களா, இவங்களால இவங்களுக்கு இன்கம் ஆச்சு, இவங்களால அவங்களுக்கு யாரையும் எனக்கு மேல நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் 1 ரூபாய் நான் கேட்டதே இல்லை. என் டீமுக்கு நான் தான் எல்லாமே செலவு பண்ணுவேன். எனக்கு செலவு பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு இன்கம் அப்படின்ற ஒரு பேசிவ் இன்கம்காக அவங்க வந்து நம்ம கூட மழைன்னு, வெயில், புயல்னு எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே அவங்க நம்ம கூட டிராவல் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்க முகத்துல சந்தோஷத்தை பாருங்க. உண்மையாவே உங்களுக்கு மனநிறைவு அவ்வளோ இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்ற விஷயம், என் போன்ல 10 பேர் தான் வந்து பார்ப்பாங்க, வேற யாருமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க, என்கிட்ட இல்லை. நான் சொல்றவங்க எல்லாருமே வந்து செயின் லிங்கா, இது ஆள் சேர்க்கணுமா, இது எங்கேயாவது செயின் கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வருமானம் வராதா, இது எல்லாமே நான் நிறைய பிசினஸ் பார்த்துட்டேன். அப்ப அவங்க கிட்ட கேளுங்க, நிறைய பிசினஸ் நீங்க பார்த்திருக்கீங்க, ஏன் ஜெயிக்கல? நிறைய பார்த்திருக்கீங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த பிசினஸோட நேம் 1 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய், 3 லட்ச ரூபாய் போட்டிருப்பாங்க. ஆனா நேம் என்ன? இப்ப முந்தானத்து ஒருத்தர் போய் பார்த்தோம், 98,000 போட்டிருக்காரு. நாங்க அது என்ன பிசினஸோ தெரியலாமா, அது என்னமோ 98,000 போட்டுக்கிறாமா, யாரு அது எவனோ தெரியலாமா, இங்க ஒருத்தங்கிறாமா.
சரி, அது என்னன்னே தெரியல. என்ன பிசினஸ், பேர் என்ன, உன்னை சேர்த்து விட்டவங்க யாரு, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம வந்த. அதாவது ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நம்ம மத்த பஸ்ல நம்ம டிராவல் பண்ணலையா? ஒரு சில விஷயங்கள் தவறா ஆயிடுச்சுன்னா எல்லாமே தவறா தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால புரிய வைங்க. உங்களுக்கு அதே இப்ப நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ண உடனே ஒரு 4 பேர் இருப்பாங்க. உடனே ஃபோன் பண்ணி என்ன சொல்றது? இந்த பிசினஸ் சூப்பர். இது ஆக்சஸ் இந்தியா ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நம்ம தேவையான மளிகை சாமான், ட்ரெஸ், நாப்கின், ஃபுட் பேட்ச், 600 குழந்தை 60,000 எங்க லீடர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, நீ உனக்கு இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா, வெளியில எது தெரியும், அவ்வளவுதான் ஆஃப் ஆயிடுவோம் அதோட. ஒருத்தரை கூப்பிடுறீங்கன்னா அவருக்கு கீழே 1000 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் நீங்க 1000 பேரா ஆக்குறதுக்கு உண்டான வல்லமை நம்ம கிட்ட இருக்கு. உங்க அப்ளைனை கூட கூட்டிட்டு போங்க. ஒரு 3 months. இப்ப நான் பண்றது ஒரு 3 மாசம் ஃப்ரீ ட்ரைனிங். அந்த 3 மாசம் இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க கூட 3 மாசம்ன்றது நான் கம்மியா சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் நம்ம லீடர் ஆக்கிறதுக்கு 1 year தேவைப்படும். அந்த 3 மாசம் அவங்க எங்க கூப்பிட்டாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட் கூப்பிட்டாலும், என்ன டைம் கூப்பிட்டாலும் நான் ரெடியா இருப்பேன். நான் வரேன், கூட வாங்க, டிராவல் பண்ணலாம். அவங்கள ஜெயிக்க வச்சு வார வாரம் நான் 60,000 தான் நீங்க வார வாரம் எடுங்க, சீலிங் எடுங்கன்னு சொல்லல. 600 ரூபான்றதும் வார வாரம் உங்களோட போஸ்டர் ரெகுலரா குரூப்ல வந்தா, நம்ம லீடர் சொல்லி நம்ம கேட்கல, நம்ம லீடர் நம்ம கிட்ட எவ்வளவோ கெஞ்சினாங்க, அன்பா பேசினாங்க, பொறுமையா பேசினாங்க, நம்ம கேட்கல. ஆனா நம்ம கேட்கலனாலும் நம்ம லீடர் என்ன பண்றாங்க, ஏதோ நம்மளோட இன்னொரு டீம் அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்க சொல்றத கேட்கணும். இது நம்மளோட போஸ்டரே வராம நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம டீம்ல கத்திட்டே இருந்தோம்னா, ஆமா இதுவே ஜெயிக்கல, இதுவே இன்கம் எடுக்கல, இது ஜெயிக்கிறதுக்கு கம்பெனி ஆஃபர் கொடுத்துக்கிறாங்க, இது நம்ம கிட்ட உயிர் எத்துனுக்குது அப்படின்ற விஷயம் தான். இப்ப நான் பேசுறது எல்லாமே பிராக்டிக்கலா ரெகுலரா எல்லாருக்குமே நடக்கிற விஷயங்கள். அதே மாதிரி உங்க பேச்ச ஒருத்தர் கேட்கலையா, தயவு செஞ்சு ஃபீட் பண்ணாதீங்க. நிச்சயமா உங்களை தேடி வருவாங்க. உங்களை நம்பி வந்தவங்களை முதல்ல ஜெயிக்க வைங்க. உங்க கைய பிடிக்கிறவங்கள கடைசி வரைக்கும் அவங்க கூட டிராவல் பண்ணுங்க. எது நடந்தாலும் ரெகுலரா ஜூம் மீட்டிங்ஸ்குள்ள ரொம்ப நிறைய லீடர்ஸ், நிறைய விஷயங்கள் கம்பெனில இப்போ ஜூலை 27th அரௌண்ட் ஒரு 7 years ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு புதுசா ஒரு 3 கிட்டு வரப்போகுது. யாரையுமே நான் போன் எடுத்தேன் பண்ணல, ஐடி போடுறாங்களா அவங்க வீட தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2 வாட்டி போன் எடுக்கலையா, 3வது வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. என்னம்மா நான் ஏதாவது பண்ணிட்டேனா, நான் தப்பு பண்ணிட்டேனா, சாரிம்மா, உன் மனசு ஏதாவது நான் கஷ்டப்படுத்திருந்தேன்னா மன்னிச்சுக்கோ, நம்ம வா சேர்ந்து ஜெயிக்கலாம், நீ ஜெயிக்கணும்னு தானம்மா என்கிட்ட வந்த, நீ வாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணுவோம், நம்ம பிளேன் கிட்ட போய் உட்காருவோம், உனக்கு என்னம்மா வேணும், டீமுக்கு ஏதாவது ஜூம் மீட்டிங் பண்ணி தரணுமா, இல்ல ஹோம் மீட்டிங் பண்ணி தரணுமா, இல்ல 1-to-1 ஏதாவது பண்ணி தரணுமா, இல்ல என்ன பண்ணணுமா, இல்ல உன் வீட்டுல வேற யாருக்காவது நான் புரிய வைக்கணுமாமா, சொல்லு, நான் வரேன், என்னெல்லாம் பண்ணணுமோ சொல்லு அப்படின்னு டீம் கிட்ட பொறுமையா பேசுங்க. அதே மாதிரி டீமுக்கு செலவு பண்ணுங்க. ஒரு பெட்ரோல் செலவா இருக்கட்டும், இல்ல சாப்பாடு செலவா இருக்கட்டும், இல்ல ஒரு டீயோ காஃபியோ ஸ்நாக்ஸோ எதுவா இருக்கட்டும், இதை டீமுக்கு செலவு பண்ணுங்க. நம்ம ₹1 ₹2 கணக்கு பார்க்கறதுலயும் டீம் நம்மளை விட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டீம் கிட்ட அதர் டீம் கூட நீங்க பேசுறீங்க அப்படின்னா கூட பிசினஸ பத்தி நிறைய விஷயங்கள் பேசுங்க. ஏன்னா இங்க நம்ம சண்டை போடுறதுக்கோ பஞ்சாயத்துக்கோ நம்ம மத்தவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்றதுக்கோ வரல. இங்க நம்ம வந்தது உண்மையா நேர்மையா ஒழுக்கமா பிசினஸ் பண்ண நம்ம வந்திருக்கோம். வார வாரம் வருமானம் எடுக்க வந்திருக்கோம். அதனால உங்க அப்ளைன் என்ன சொல்றாங்களோ என்ன வேணா சொல்லட்டுங்க, கண்மூடித்தனமா அவங்க கையை பிடிங்கண்ணே, அசால்ட்டா அவங்க ஜெயிக்க வச்சுட்டு போயிடுவாங்க, ஈஸியா ஜெயிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்க நம்ம ஜெயிக்க தான் வந்திருக்கோம். ஏன்னா நீங்க இன்கம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பேரு புகழ் பணம் பதவி எல்லாமே உங்களை தேடி வரும், உங்ககிட்ட வரும். எதையுமே நீங்க எதிர்பார்க்காம உங்க கடமையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்ப எனக்கு கான்டாக்ட்ஸே இல்ல, ரெஃபரன்ஸே இல்லைன்னா, இன்னைக்கு கூட ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. சிம்பிளா நான் அதை சொல்றேன். என்னன்னா ஒரு ஜுவல் ஷாப்க்கு இன்னைக்கு மார்னிங் நான் போயிருந்தேன். மார்னிங் போயிருக்கும் போது என்ன பண்ணேன்னா, நானும் எங்க அம்மாவும் போயிருந்தோம். இப்போ அம்மா ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க, ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு பார்த்தா அங்க கேலண்டர் ஒன்று இருந்துச்சு, வியாபாரிகள் சங்க கேலண்டர் அப்படின்னு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கேலண்டர் அந்த கேஷ் கவுண்டருக்கு பின்னாடி இருந்துச்சு. ஓ ஓகே அப்படின்னு பெரிய கேலண்டர். அந்த கேலண்டரை பாக்குறேன், ஏகப்பட்ட நம்பர், கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நம்பர் இருக்கும். நான் என்ன பண்ணேன்,
சரி இங்க நம்ம போட்டோ எடுத்தா இவங்க திட்டுவாங்களா என்னன்னு தெரியலையே, சரி ஓகே திட்டினா ஒரு திட்டு தானே திட்ட போறாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 15 நம்பர் மட்டும் போட்டோ, ஏன்னா போட்டோ எடுக்க முடியல, அவர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு, எடுத்தா முதுகு அதுல சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப கிடைச்ச வரைக்கும் ஒரு 15 நம்பர் போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்னோட டைரியில இந்த 15 நம்பருமே எழுதினேன். எழுதிட்டு இப்போ ஒரு 6 மணிக்கு, ஏன்னா எப்பவுமே வந்து ஆஃப்டர்நூன் டைம்லயோ இல்ல ஈவினிங் டைம்லயோ ஃபோன் பண்ணா மேபி வீட்டுல தூங்குவாங்க, இல்ல ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்ல ஊருக்கு போயிருப்பாங்க, இல்ல ஒர்க் பண்றாங்க, ஒர்க்ல இருப்பாங்க, டென்ஷன்ல இருப்பாங்க, அந்த டைம்ல கால் பண்ணாம ஒரு 6 மணிக்கு மேல கால் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த 15 பேருக்குமே வந்து பொறுமையா ரொம்ப ரிலாக்ஸ்டா கால் பண்ணி பேசினேன். ஒண்ணும் இல்ல, சும்மா சிம்பிளா தான் பேசினேன். சார் நான் சொல்லி பேசுறேன் ஆலப்பாக்கத்துல இருந்து. ஆஹ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும் சார். ஆனா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு 1 ஹவர் ஆகும். 1 ஹவர்னா பயப்படுவாங்க, அதனால எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேணும் சார். நான் டேரக்டா வந்து உங்க மீட் பண்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். அதுல ஒரு சிலர் வந்து மேம் பரவாயில்ல ஒன்றும் மீட் பண்ணணும்னா இல்ல, 10 நிமிஷம் தானே கேட்குறீங்க, நீங்க போன்லயே சொல்லுங்க. நாங்க இல்ல சார், போன்ல சொன்னா சரி இருக்காது, நான் நேர்ல தான் வந்து சொல்லணும். ஏன்னா என்னோட இன்கம் ப்ரூஃப்லாம் உங்ககிட்ட காமிக்கணும். ஏன்னா நம்ம வாயில சொல்றதுனால ஏதோ வாயில வட சுடுது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு. அந்த 15 பேர்ல 10 பேர் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மீதி 5 பேர்ல வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஊர்ல இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல வைங்க போனேன் அப்படின்ட்டாரு. அப்போ அவரோட நம்பரையும் சேவ் பண்ணி இப்ப எல்லாரோட என்ன பண்ணனா எல்லாரோட நம்பருமே முதல்ல பேசிட்டேன். எல்லா நம்பருமே சேவ் பண்ண அந்த 15 பேருக்குமே வந்து என்னோட இன்கம் ப்ரூஃப், கம்பெனியோட டீடைல்ஸ் நிறைய இல்லாம சும்மா கொஞ்சமா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் அனுப்புனேன். அனுப்பிட்டு அவங்களுக்கு ப்ளூ டிக் வருதா, ஏன்னா நாளைக்கு போய் நான் பேசுனதுக்கு அப்புறம் அனுப்புறேன்னு சொன்னா அவங்க போன் எடுக்க மாட்டாங்க, இல்ல அவங்களுக்கு புரியாது. அதனால இன்னைக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிட்டு ஆல்ரெடி பேசிட்டேன், வர சொல்லிட்டாங்க. அந்த வேணான்னு சொன்னவர் கூட ஒரு மூஞ்சி அடிச்ச மாதிரி, அதனால மூஞ்சி அடிச்சிட்டாரே நம்ம அவருக்குலாம் அனுப்பணுமா, அவரை எப்படி நம்ம கொண்டு வர்றதுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 15 பேர்ல 10 பேர் எடுத்து பேசினாங்க இல்லையா. அப்ப அதுல ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு அது ஃபீலே ஆகல. அவருக்கும் நான் சென்ட் பண்ணேன். ஆனா இந்த உண்மையா அத்தனை பேர் சொல்றது அந்த மூஞ்சி எடுத்து சொன்ன போது அவர் தான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்காரு. ப்ளூடிக் வந்துருச்சு, எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சுன்றதுனால சரி ஓகே நம்ம மார்னிங் பேசிக்கலாம் அவர்கிட்ட. ஏன்னா இதெல்லாம் ஏன் இந்த விஷயம் கூட எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா இதுக்கும் சந்தோஷ் சார் தான் காரணம். ஏன்னா ஒரு 2 days முன்னாடி நாங்க 2 பேருமே வந்து ஆஃப்டர்நூன் மேல ஒன்னா டிராவல் பண்ணோம். டிராவல் பண்ணும்போது ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். போனா அந்த ஆளு வந்து சார் நான் சொன்னாக்க அவர் வந்து ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட இஷ்யூ சொல்லியிருந்தாரு. நான் எப்படி சார் அப்படி சார் அப்படின்னு. சார் கான்டாக்டே இல்லைன்னு. சார் என்ன இவ்வளவு கான்டாக்ட் வச்சிருக்கீங்கன்னு அந்த கேலண்டர் போட்டோ எடுத்தாரு. அப்பதான் ஏன்னா நம்ம அப்ளைன் கூட டிராவல் பண்ணும் பொழுது அவங்க என்னெல்லாம் இப்ப அது பண்ணது எனக்கு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பெஸ்டா வந்திருக்கு. நான் இது வரைக்கும் விபி சார் கூட டிராவல் பண்ணதே இல்லை. ஏன் அப்படின்னா விபி சார்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு இது என்னோட பிசினஸ், இது என்னோட அப்ளைன் பிசினஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்ளைன் கிட்ட கொடுத்தேன்னா நான் 5000 ரூபாய் தான் சம்பாதிப்பேன். இது நான் தனியா போனேன்னா 20000 ரூபாய் நான் சம்பாதிப்பேன். ஏன்னா இது என்னோட தொழில், என்னோட வியாபாரம். ஏன்னா ஏன் அப்ளைன் பண்ணா அப்ளைன் வந்து எப்படி 15 ஐடி போட்டு 16 லெக் 7 ஐடி போட்டு 8 லெக் அவங்க எல்லா லெக்குமே பார்க்கணும். நான் அதுல ஒரு லெக் தான், அவங்க எல்லா லெக்கையும் பார்க்கணும், எல்லாரையும் சம்பாதிக்கணும். அவங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் அதிகம். அப்ப அவங்கள போய் நான் டிஸ்டர்ப் பண்றதை விட இது என்னோட பிசினஸ், என் லைஃப், என்னை நம்பி வந்தவங்க ஜெயிக்க வச்சா நான் ஜெயிச்சிருவேன். சிம்பிள் கான்செப்ட், இதுல தனியா ஓட முடியாது. டீம் ஒர்க், அவங்க ஜெயிச்சாங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். சிம்பிள். நமக்காக இதுல ஓட வேண்டிய ஓட்டமே கிடையாது. அவங்களுக்காக ஓடணும்னா அவங்களும் ஜெயிப்பாங்க, நம்மளும் ஜெயிப்பாங்க. இந்த விஷயத்த மட்டும் தான் மைண்ட்ல யோசிச்சுட்டு இது வரைக்கும் வந்து நான் சாரை வந்து சார் கேட்பாரு, டைமண்ட் முடிக்கிற காலத்துல இருந்தே கேட்பாரு, மேம் நீங்க டைமண்ட் முடிக்கணுமா நான் வரேன், மேம் நீங்க வந்து இடி ஆகணுமா நான் வரேன், மேம் நீங்க இதான் ஆகணுமா அதான். ஆனா ஒரு நாள் நீங்க ஏன் மேம் என்ன கூப்பிடவே மாட்டீங்க, எல்லாருமே கூப்பிடுறாங்க, நீங்க ஏன் மேம் கூப்பிடவே மாட்டீங்கன்னாரு. இல்ல சார் இது என்னோட பிசினஸ் சார், இது நான் எதுக்கு உங்களை கூப்பிடணும், என் வயன் நம்பிதான் சார் இந்த பிசினஸ் குள்ள வந்தேன், ஏன் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து தெரிஞ்சுதான் சார் இந்த பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு கூட நான் பேசினது என்னோட டீம் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, அவர் நிறைய நெட்வொர்க் ஃபெயிலியர். அதனால அவர் வந்து ஒரே விஷயம் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து நெட்வொர்க்ல வந்து மிகப்பெரிய உங்க எஃப்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. நான் வந்து சந்தோஷ் சார்ட்ட தான் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு எஃப்டி கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு எனக்கு டீம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ நம்ம விபி சாரை மட்டும் அவர் ஆல்ரெடி எனக்கு ரவேத் சார் கூட வந்து ஒரு காலேஜ்ல ஒரு மீட்டிங் அதை முடிச்சுட்டு சார் வந்தாங்க. அன்னைக்கு நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம், கேலண்டர்ல கூட நம்ம போய் எடுத்து பேசலாம். இன்னைக்கு நான் பண்ண விஷயம் 15 பேர்ல 10 பேர், இந்த 10 பேர்ல ஷுவரா 8 பேர் ஐடி போட வச்சிருவேன், ஷுவரா போட வச்சிருவேன். 8 பேருமே நிஜம் விடுவாங்க. அப்ப எனக்கு இது ப்ராஃபிட் தான். அதனாலதான் சொல்றேன் அப்ளைன் கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளைனை பொறுத்த வரைக்கும் நம்மள ஜெயிக்க வைக்கணும். இந்த ஒரே விஷயம் தான் நம்மளுக்கு பேரு புகழ் பணம் பதவி வாங்கி தரணும். இந்த ஒரு விஷயத்துக்கு
அப்ளைன் நம்ம கையை பிடிச்சிப்பாங்க. நீங்க வந்து அப்ளைன் கிட்ட ரெகுலரா கனெக்ட்ல இருங்க. நம்ம ஐடி தான் பேசணும், அப்பாயின்மெண்ட் தான் பேசணும். மேம் சாப்பிட்டீங்களா, எப்படி மேம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே மேம் இங்க சொல்லியிருக்காங்க. ஐடியே வரலனாலும் பண்ண ஓகே லீடர்ஸ், ஒண்ணுமே நீங்க இஷ்யூவே கிடையாது. எதையுமே யோசிக்காதீங்க. அதே மாதிரி இப்ப நாப்கின் வந்துருச்சு, நாப்கினை ப்ரொமோட் பண்ணுங்க. அதே மாதிரி நாப்கின் ப்ரொமோட் பண்ணும் போது ஏன்னா இப்ப எனக்கு நாப்கின் ஐடி நிறைய வந்திருக்கு. ஆனா இப்ப நான் நாப்கினை பொறுத்து எப்படி நான் ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னா, நான் பிசினஸா நாப்கினை சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு விஷயம், நீங்க வாங்கிதான் ஆகணும்னு ஆர்டரே போடுவேன் அவங்க கிட்ட. உங்க வீட்டுல பொம்பளை புள்ள இருக்கா? இருக்கு. சடங்கு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, இந்தாங்க நாப்கின். நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ண வேணாங்க, உங்களை நான் பிசினஸே பண்ண கூப்பிடல. நான் பேசுற விஷயம் இப்படிதான், நான் பிசினஸே உங்களை பண்ண கூப்பிடல. பிசினஸ் பண்ணுங்க, இன்கம் எடுங்க, 60,000 சீலிங்கு, 4,20,000 ரூபாய் கதையெல்லாம். நாப்கின் எடுங்க, கிளியரா நாப்கினை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு, இது உங்க பொண்ணுக்கு உண்டான உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நீங்க இந்த பிசினஸா எடுக்காம உங்க பொண்ணோட ஹெல்த்துக்காக இதை எடுங்க. ஏன்னா எவ்வளவோ இஷ்யூஸ், கர்ப்பப்பை பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓடி, குழந்தையின்மை பிரச்சனை, கேன்சர், இவ்வளோ இர்ரெகுலர் பீரியடு, இச்சஸ், இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஜஸ்ட் நாப்கின்னால மட்டும்தான். அப்ப இந்த நாப்கினோட பெனிஃபிட்ன அதர் நாப்கினோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத சொல்லி புரிய வச்சா ஈஸியா ஒரு ஐடியில வராங்களா, அந்த ஒரு ஐடி போட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு பிசினஸ் பிளான் எடுத்துமே கொடுத்தனா ஈஸியா ஐடி சைன் பண்றாங்க. இதுதான் விஷயம். லேடிஸா இருந்தா இதை பிளான் பண்ணுங்க, அழகா பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப நிறைய ட்ரெஸ் நிறைய வந்துருச்சு. நிறைய ஹெட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் நிறைய அலங்கோலமா, ஏன்னா நம்ம மக்கள் பண்றதுதான், பாக்குறது அப்படியே தூக்கி போடுறது, பாக்குறது அப்படியே கீழே போடுறது. அதை திருப்பி இப்ப நிறைய பேர் இப்போ ஆஃபீஸ்ல நிறைய பேர் ஆளை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒர்க்குக்கு. அதனால ரெகுலரா இப்ப யார் எது கழிச்சு போட்டாலும் இம்மிட்டா அழகா மடிச்சு வச்சிடுறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு, லேடிஸ்க்கு, சில்ட்ரனுக்கு ஸ்லிப்பர்ஸ், இப்ப ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கூட கொண்டு வந்துட்டாங்க. இதுல நீங்க அதையும் கூட நீங்க சூஸ் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். கம்பெனில நம்மளுக்கு தேவை வாட்ச் கிட் ஆகட்டும். வாட்ச் கிட் எனக்கு பெஸ்ட் சிஇடி அப்படின்ட்டு எனக்கு சென்னை டிலக்ஸ்ல வாட்ச் கிட் கொடுத்தாங்க. உண்மையாவே ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப 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 ஒரு நாடி துடிப்புல ஓடுற வாட்ச், பேட்டரியே இல்லாம. உண்மையாவே அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் ட்ராலி கிட் ஸ்டார்ட் பண்ணும் போது புதுசா ஐடி போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப கிடையாது, டாப் அப் பண்ணிக்கலாம். நீங்க யாராவது டாப் அப் பண்ணணும் அப்படின்னா நீங்க டாப் அப் கூட பண்ணிக்கலாம். பிக் ட்ராலி மட்டும் தான், பெரிய ட்ராலி மட்டும் டாப் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெகுலரா ஃபாலோ அப்ல மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 வருஷமா, அதாவது நான் 3 வருஷம்னு சொல்றது, நான் லாஸ்ட் ஆகஸ்ட்ல தான் ஜாயின் பண்ணேன் 2021ல. அப்ப எனக்கு அதாவது அப்பதான் சண்டை கிட்ட ஜனவரில தான் பிசினஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். குறைஞ்ச 2 வருஷம் தான். அப்ப என்ன அப்படின்னா, நான் அப்ப போய் சொல்லும் பொழுது அவர் இல்ல மேம் நிறைய பாத்துட்டேன், எனக்கு அதான் செட் ஆகாது. ஆனா தொடர் முயற்சியா தொடர்ந்து அவரை 2 வருஷமா நான் ஃபாலோ பண்ணேன். 2 இயர்ஸா ஃபாலோ பண்ணேன். 2 வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் எனக்கு என்னோட போன் எடுத்தாரு. ஒரே ஒரு முறை போனை எடுத்து, இல்ல மேம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, எனக்கு கால் பண்ணாதீங்க, ஒரு வார்த்தை சொன்னேன். அதுதான் இந்த 2 வருஷத்துல நான் ஒரே ஒரு வாட்டி அவர்கிட்ட நான் பேசின விஷயம். ஆனா தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு ஐ திங்க் ஒரு 1 month பிஃபோர் அவங்க ஒய்ஃபை வேற ஏதோ ஒரு டீம் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்ப வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப அவங்க சோஃபால உட்காந்து நிறைய ஆக்சஸா, பிசினஸா, அப்படியா சரி. அப்ப அவங்க ஏதோ தேடுதல் இருந்திருக்காங்க, ஐடி கம்பெனி ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுக்கப்புறம் அவங்க நான் வேலை நீங்க வீட்டுல இருந்து இதுக்கப்புறம் பண்ண வேணாம், நீங்க ஒர்க்குக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுனால 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருந்தனால அவங்க சொன்னாங்க, இல்ல இனிமே நீங்க வெளியில போய் வேலை பார்க்கறதுக்கு குழந்தைங்களை பார்க்க முடியாது, என்னால கஷ்டம், அதனால வீட்டுல இருந்தே நல்லா ஒர்க் பண்ணலாமா, இந்த மகளிர் சுய உதவி குழு அது மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ இவங்க அந்த பிசினஸ் பேசும்போது, இல்லங்க யாரோ ஒரு லீடரு வரணுங்கிறாங்க வீட்டுக்கு. அப்படியா, அப்ப ஒரே நிமிஷம் என்னோட சிஸ்டர் ஒரு 2 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே அப்பாயின்மெண்ட்டோ இல்லை எனக்கு பண்ணவே வேண்டாம்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனா 2 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் நம்பர் மட்டும் தரேன், நீ பேசிப்பாரு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்கிட்ட வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, ஆல்ரெடி நான் அவரோட நம்பர் மட்டும்தான் எனக்கு தெரியும், எனக்கு அவங்க மேமோட நம்பர் தெரியாது. ஏன்னா அவங்க என் பசங்க அத்லெட் போகும்போது, சின்ன குழந்தையில அத்லெட் போகும்பொழுது அவங்க பசங்களும் வந்தாங்க. அப்ப அந்த அத்லெட் கிரவுண்ட்ல நாங்க மீட் பண்றது, இவங்க வரமாட்டாங்க மேம். அப்போ நான் நிறைய கூட பேசினது இல்லை, அந்த அத்லெட் குரூப்ல இருந்து எடுத்து தான் அவருக்கு நான் கால் பண்ணி பேசினேன். அப்போ அவங்க என்கிட்ட சரியாவே பேசல.
சரி ஒரு எதுவுமே பேசுறேன். அப்போ நான் எவ்வளவோ புரிய வச்சேன். அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். ஒரே விஷயம் என்னன்னா, மேம் நீங்க ஆக்சஸ்ல வரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஃபைன் சூப்பர் மேம். நீங்க என்கிட்ட தான் வரணும்னு இல்ல. என்கிட்ட தான் நீங்க வரணும்னு இல்ல. நீங்க உங்களை யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க கூட கூட நீங்க போங்க மேம். பிசினஸ் நான் கூட எக்ஸ்பிளைன் இப்போ உங்களுக்கு எல்லாமே பண்ணேன். ஃபுல்லா பிசினஸோட ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் எல்லாமே நான் ஆல்ரெடி அவருக்கு அண்ணாக்கு தெரியும். எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பண்ண உடனே நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, மேம் நீங்க என்கிட்ட பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவங்க கிட்டயே ஜாயின் பண்ணுங்க மேம். நீங்க ஜெயிச்சா போதும், சம்பாதிச்சா போதும்னு சொன்ன ஒரே வார்த்தை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. என்ன மறுநாளே வர சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி சென்ட் பண்ணாங்க, அப்புறம் 3 ஐடி பண்ணாங்க, அப்புறம் 7 ஐடி பண்ணாங்க. இப்போ மாமனார் மாமியாரோட சேர்த்து 9 ஐடி போட்டிருக்காங்க. 9 ஐடி போட்டதும் இல்லாம அவங்க டீம்ல ஒரு 3 பேரை 7 ஐடி போட வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட வந்து சுயநலம் இல்ல மேம். நீங்க என்கிட்ட தான் வரணும், என்கிட்ட தான் பண்ணணும், என்கிட்ட தான் செய்யணும். நீங்க நான் தான் உங்களுக்கு நான் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணனே. நீங்க வந்து ஏன் இந்த மாதிரி வந்து அப்படிலாம் வந்து நீங்க என்ன கேட்காம நீங்க அவங்க கிட்ட ஜாயின் பண்ண விட நீங்க ஜெயிச்சிருங்க. நீங்க நான் கூட டீம் சப்போர்ட் பண்ணி தரேன் மேடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாமே வந்து எல்லாமே ட்ரெஸ் கிட்ட தான் 9 ஐடியுமே வந்து அவங்க ட்ரெஸ் கிட்ட தான் வந்தாங்க. ஒரு 7 ஐடி ட்ரெஸ் கிட்டும் எடுத்துட்டாங்க. ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, ரெகுலர் ஃபாலோ அப். ஒருத்தர் ஃபாலோ பண்றோம், ஒருத்தவங்க திட்டுறாங்க, நம்மள கோவப்படுத்துறாங்க, எனக்கு ஏன் கால் பண்ற, எனக்கு ஏன் மெசேஜ் பண்ற அப்படின்லாம் கேக்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரிதல் இல்லை, அவ்வளவுதான். அந்த புரிதலை அவங்களுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க நம்மளுக்கு மேல, ஏன்னா எங்கெங்கெல்லாம் லீடர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி உன் முகத்துக்காக போடுறேன், உனக்காக ஐடி போடுறேன், தயவு செஞ்சு சொல்றேன் அந்த ஐடிலாம் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க ஜெயிக்கல, அவங்க சம்பாதிக்கலன்னா உன்னை நம்பிதானே வந்தேன் அப்படின்ட்டு அவங்க வந்தவங்களையும் கெடுத்து விட்டுருவாங்க. அவங்க நம்ம ஃபேமிலிக்கு நிறைய இஷ்யூ ஆயிடுவாங்க. யாருக்கெல்லாம் பசி இருக்கோ, யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்கள தேடி கண்டுபிடிங்க. நிச்சயமா நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டில இருக்காங்க. நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு சும்மா ஜுவல் ஷாப்புக்கு எதுக்கு நான் போனேனே தெரியல. சும்மா அம்மா கூப்பிட்டாங்க போனேன். போனதுல எனக்கு ஒரு 15 நம்பர், அதுல 10 பேர் ஓகே, அதுல 8 பேர் நாளைக்கு சைன் பண்ணுவாங்க. நிச்சயமா பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே தேவை. ஏன்னா செலவு வந்து ஒரு 5 வழியில வந்துட்டு இருக்கு. ஆனா வருமானம் ஒரு வழியில தான் வந்துட்டு இருக்கு. அப்ப மக்கள் யோசிக்கிற விஷயம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். நெட்வொர்க் நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா எல்லாமே ஐடி போடுவாங்க. கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 நெட்வொர்க் ஃபெயிலியர். அப்ப நம்ம எது சொன்னாலும் செயின் லிங்கா, ஆள் சேர்க்கிறதா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அதனால எதையுமே எப்பவுமே உங்க அப்ளைன் ஒரு 3 மந்த்ஸ் உங்க அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றத அப்படிங்களா மேம், ஓகே மேம், சரிங்க மேம், இப்படியா மேம், சரி, எதையுமே வந்து பண்ணல. நெகட்டிவ் எவ்வளவு பேர், அதனாலதான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னு கத்துக்கோங்கன்ற. ரிஜெக்ஷன்ஸ் எவ்வளவு உங்களுக்கு தோல்வி வருதோ, எனக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ இஷ்யூ, அவ்வளோ டென்ஷன். கம்பெனியை வச்சு நான் ஒருத்தர கேட்கும் போது, மா நீ தான் தொழில் பண்ணுகிறிய, உனக்கு என்ன, நீ அதுல போய் கான்சென்ட் பண்ணி எதுக்கு இந்த வேலை, நீனா ஊர் ரூபா சுத்துற, தெரு சுத்துற, ரோட சுத்துற. ஹஸ்பண்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா போயிட்டு எங்க யார்ட்ட பேசினுக்குதுன்னா உட்காந்து ரோட்ல நின்னுக்குது. நிறைய இஷ்யூ. வீட்டுக்கு வந்தா பிரச்சனை, காலை நல்லா இருக்கும், நைட் வந்தா சண்டை. 2 மாசம் என் ஹஸ்பண்ட் கூட நான் பேசாமலாம் இருந்திருக்கேன். அவ்வளோ இஷ்யூ. ஜெயிச்சே ஆகணும், வழியே கிடையாது. முதல்ல என் வீட்டுல இருக்கவங்களை நம்ப வைக்கணும், புரிய நினைச்சேன். ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டே இருக்கணும், ஜெயிச்சே ஆகணும், வேற வழி. இதுல வந்து நான் இது ஒன் வே, அவ்வளவுதான். நான் வெளியே போறதுக்கும் கிவ் அப் பண்றதுக்கும் இதுல விஷயமே கிடையாது. சம்பாதிக்கன்னு வந்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு எங்க போனாலும் அடி விழதான் செய்யும், எங்க போனாலும் அசிங்கம் அவமானம் இருக்கதான் செய்யும். அதை தாண்டிதான் நம்ம ஜெயிக்கணும். அதை தாண்டி நம்ம ஜெயிச்சு நம்ம டீம் பெஸ்ட் நம்ம கொண்டு வரணும். அந்த விஷயத்த நான் மைண்ட்ல கிளியரா எடுத்துக்கிட்டேன். இதுல நம்ம அவங்களுக்கு கூப்பிடணுமா, இவங்களுக்கு கூப்பிடணுமா, இதை ஏன் பிசினஸ்ப்பா, என் நம்பி வந்துக்கிறாங்கப்பா, அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் இப்ப என்னோட சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட கிளாஸ்மேட் தான் சேர்த்து விட. ஆனா டீம்ல நடக்கிற ஒவ்வொரு, அப்ப நம்ம டீம்ல ஒருத்தர் பிரச்சனை முடிச்சிட்டாங்க, இடி முடிச்சிட்டாங்க, இல்ல சிடி ஆகுறாங்க, ஒவ்வொரு அச்சு மட்டும் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஸ்டெல்லா இது மாதிரி பண்ணிருக்கண்டி, இது மாதிரி செஞ்சிருக்கண்டி, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, உனக்கு ஏதாவது வேணுமா. கிட்டத்தட்ட என்ன மூலியமாவே ஒரு 50 லட்ச ரூபாய் பவருக்கு மேலேயே அவளுக்கு இருக்குது. ஆனா அவர்கிட்ட நான் சொல்ற விஷயம், உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நான் ஏதாவது செய்யணுமா. எப்பவுமே சுயநலம் இல்லாம நம்ம பண்றோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளோட டீம் மிகப்பெரிய growth இருக்கும். எனக்கு பண்ணணும், எனக்கு வரணும், எனக்கு செய்யணும், நான் தான் அப்படின்ற விஷயம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளால வந்து அங்க ஆணவம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வெற்றி எப்பவுமே தலை கொண்டு போகவே போவாதீங்க. கேஷுவலா விட்டு நிச்சயமா நம்மளால முடியும். நம்மளால முடியும்ன்றத முதல்ல நீங்க நம்புங்க. நீங்க நம்பியே ஆகணும். அன்னைக்கு எஸ்எல் சார்ல கூட எம்பி சார் சொன்ன 3 விஷயம் என்ன அப்படின்னா, முதல் கம்பெனியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கம்பெனியோட நேமா இருக்கட்டும், கம்பெனியோட இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், ரெகுலரா 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் தான். 2வது உங்க அப்ளைன் கிணத்துல குதினாவோட குதிச்சிருங்க. எதையும் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்க அப்ளை எனக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் தெரிஞ்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு குதிக்கவே சொல்றாங்க அப்படின்றத தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3வது விஷயம், உங்களை நீங்க நம்புங்க. உங்களை நம்பிதான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க. ஐயோ அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களே, எனக்கு கூட நிறைய பேர் போயிட்டாங்க, ஆனா அவங்க உருவாக்குனது நான் தானே. இப்ப இன்னைக்கு யார் போனாலும் திருப்பி நான் உருவாக்குறான்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதான். யாரு வேணுனாலும் உங்களை விட்டுட்டு போட்டோங்க. நீ உங்களால முடியுங்க. உங்களால முடியாதது வேற யாராலையும்
முடியாதுன்னு நீங்க நம்புங்க. அதே மாதிரி முடியும்னு சொல்லிட்டு உலகின் தலை சிறந்த சொல் செயல். நம்ம வந்து என்னால முடியும் என்னால முடியும் நம்ம விட்டத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா ஜெயிக்க முடியாது. செயல் மட்டும்தான். அதே மாதிரி பிபி சார் அடிக்கடி கேட்பாரு என்ன, மேம் இந்த சிடி கவுண்ட் கொடுத்துட்டாங்க மேம், இவ்வளவு கொடுத்துட்டாங்க. நான் எப்பவுமே அதை சொல்ல மாட்டேன். நான் பண்ணி காட்டுறேன் சார், நான் செய்யறேன் சார், என்னால முடியும். செயல்ல மட்டும்தான் எப்பவுமே வந்து நான் உண்மையாவே இவ்வளவு விஷயங்கள் வந்து எனக்கு எல்லாமே சொல்ற ஒவ்வொரு விஷயமும் சரி. விபி சார் வந்து ரெகுலரா மேம் என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க, நான் கால் பண்ணவே மாட்டேன். செம்ம திட்டுவார். ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னே தெரியல மேம், ஏதாவதுனா கால் பண்ணுங்க, பேசுங்க, ஏன் மேம் இப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. இல்ல சார் ஒன்றும் இல்லை, நான் சார் வந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட், அவருக்கு எவ்வளோ நம்மளுக்கே வந்து எவ்வளோ ப்ரெஷரு, எவ்வளோ டென்ஷனு, எவ்வளோ விஷயம் அப்படி இருக்கும். அப்போ சாருக்குலாம் எவ்வளோ இருக்கும், நம்மளும் ஒரு விஷயமா போய் நிக்கணுமான்னு தான் நான் யோசிப்பேன். ஒரு வாட்டி நான் சொல்லுவேன், மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், ஏன் மேம் நீங்க அதெல்லாம் யோசிக்கிறீங்க, நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். உண்மையாவே நம்மளுக்கு கிடைச்ச விபி வந்து வேற லெவல். எல்லாமே ஒரு செம்ம மெச்சூர்டு. நம்ம எங்கேயாவது டவுன் ஆகுறோம், எங்கேயோ நெகட்டிவ் ஆகுறோம் அப்படின்னா ஈஸியா தட்டி தூக்கிட்டு வந்து அந்த பாசிட்டிவ் விஷயத்துல நம்ம நிறுத்த வச்சிருவாங்க. எது வேணாலும் நடக்கட்டும், எது வேணும்னாலும் போகட்டும், கண்டிப்பா நமக்கானது நமக்கு நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரெகுலரா ஃபாலோ அப் மட்டும் லீடர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை லீடர் தான். ஒரு 4 லீடர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னாலே நீங்க சூப்பரா அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப லீடர் 60,000 ரூபாய் வாங்கிட்டாங்க, லீடர் கார் வாங்கிட்டாங்க, லீடர் வீடு வாங்கிட்டாங்கன்னா அவங்க கார் வாங்குறாங்க, ரெகுலரா சீலிங் அடிக்கிறாங்க, ரெகுலரா வீடு வாசல் வாங்குறாங்க, ரெகுலரா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க இத்தனை வருஷம் எவ்வளவு வலியை அனுபவிச்சிருப்பாங்கன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு நம்ம வந்த உடனே நான் ஆயிடணும்னா எப்படி ஆக முடியும்? அது வந்து வெற்றி கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2,000 ரூபாய் வந்தா போதும் வாரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5,000 ரூபாய், அப்புறம் கொஞ்சம் 10,000 ரூபாய். நான் என்ன பண்ணணும்னு போய் லீடர் கிட்ட போய் உட்காருங்க. லீடரை தூங்கவே விடாதீங்க, உங்க அப்ளைன தூங்கவே விடாதீங்க. வாட் நெக்ஸ்ட், இந்த வீக் எனக்கு 5,000 ரூபாய் வந்து ஆகணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இருக்கு, 25,000 ரூபாய் நான் கட்டி தான் ஆகணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், உட்காருங்க. உட்கார்ந்து நான் நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும், நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்தது நான் இந்த லெவலை நான் முடிக்கணும், நான் வந்து ஃபாஸ்ட் முடிக்கணும், இடி ஆகணும், நான் கோ லீடர் ஆகணும், நான் L1 ஆகணும், நான் சிடி ஆகணும். நம்ம வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு ஈகோ பட்டுட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்ம கீழே இறங்கி நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும். ஒர்க் பண்ணி, ஏன்னா இன்கம் வந்து கொட்டி கிடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதை நீங்க வந்து கேஷுவலா எடுத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பாசிவ் இன்கம் தானே, டார்கெட்டு கிடையாது, கம்பல்சரி கிடையாது. இதை வந்து நம்ம பண்ணியே ஆகணுமா அப்படின்றத விட்டுட்டு 8 மணி நேரம் ஒரு இடத்துல நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னா உங்களோட ஒர்க்கை ஸ்கிப் பண்ண முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணணும், மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் புயலா இருந்தாலும் ஜுரம் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் நீங்க யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் ஊருக்கு போனாலும் என்ன பண்ணி ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா இதை நீங்க எப்போ சொல்ற பிசினஸா நினைக்காதீங்க, ஒர்க்கா நினைங்க. ஒர்க்கா நினைச்சாதான் உங்களால வந்து ஜெயிக்க முடியும். நீங்க இத பிசினஸ் நினைக்கிறதுனால இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாளைக்கு அப்படின்னு முதல்ல உங்களை காம்ப்ரமைஸ் பண்றதை நிறுத்திக்கோங்க. உங்களை நீங்க சமாதானமே படுத்தாதீங்க. என்ன பண்ணாலும் சரி, என் லீடருக்கு குத்துட்டாங்கப்பா 5,000 ரூபாய் இன்கம், அதுக்கு வழியை சொல்லிட்டாங்கப்பா, நான் ஜெயிச்சு நிக்கணும்ப்பா, நில்லுங்களேன். உங்க டீம் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்க, உங்களோட லைஃப் லைன் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்க. உங்க லைஃப் லைன் தாங்க உங்களுக்கு முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு முக்கியமானதே எங்களோட லைஃப் லைன்ஸ் மட்டும்தான். அவங்க இல்ல அப்படின்னா நாங்க இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அதே மாதிரி உங்க அப்ளைன் தான் உங்களுக்கு தெய்வம். எது நடந்தாலும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனசா பேசி சரி பண்ண முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. உட்காந்து பேசுங்க, டீமா பேசுங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, ஜூம்ல நிறைய பேசுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் கூச்சப்படாம, இதுல கூச்சம் வைக்கலாம் பட்டோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிசினஸ் நம்ம வாயை வச்சுதான் எல்லாமே. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன, வாட் நெக்ஸ்ட், எது எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி எடுத்துட்டு போகணும். மீட்டிங்ஸ், டேரக்ட் மீட்டிங்ஸ்லாம் நிறைய மிஸ் பண்ணாதீங்க. டேரக்ட் மீட்டிங்ஸா இருக்கட்டும், பிரான்ச் ஆஃபீஸ் மீட்டிங்ஸா இருக்கட்டும், ஜூமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். இதெல்லாம் அட்வைஸே கிடையாது. ஏன்னா அட்வைஸ் மட்டும் தான் ஃப்ரீயா கிடைக்குது, அட்வைஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு பின்னாடியும் வலியும் வேதனையும் இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஈஸியாலாம் வந்து ஜெயிச்சிட முடியாது, ஈஸியாலாம் வந்து நம்ம ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க. முட்டி மோதி தான் வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும்.
ஓகே லீடர்ஸ், 10 o'clock ஆயிடுச்சு. உண்மையில வாய்ப்பு கொடுத்த ஆஜினா மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்பீச் வந்து ஒரு 40 பேர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து சூப்பரான பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. உங்க அப்ளன் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ். தேங்க்யூ. வாழ்வோம் வாழ வைப்போம். பேக் டு ஹோஸ்ட்.